ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவிவரங்கள்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான யூசர் நேம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆருக்கான யூசர் நேம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே என்ட்ரு பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நேராக கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேஷ்போர்டு போய்க்கோங்க. டேஷ்போர்டு போயிட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரண்ட் அப்ளிகேஷன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமே ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நேராக உங்களுக்கு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா அப்ளிகேஷன் ஹிஸ்டரியில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நேராக கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஐடின்னு. அந்த நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்தினா காப்பி பண்ணி இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒன் டைம் ரேஷியல் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எக்ஸாமுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாமுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் 13/7/2024 அன்னைக்கு பார்த்தா காலைல 9:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ அதான் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிளாக் இங்கு பால் பெயின் பென் இருக்குது பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு வர வேண்டிய டைமிங் 8:30 மணிக்கெலாம் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடுங்க. 9 மணிக்கு எக்ஸாமுக்கான OMR ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 9 மணிக்கு எக்ஸாம் OMR கொடுத்துருவாங்க. 9:15க்கு உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தேதி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த டைம் 9 மணிக்கெலாம் எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹால் டிக்கெட் கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேன் கார்டோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை இந்த ஹால் டிக்கெட் கூட கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான OMR ஷீட் எப்படி நிரப்புற மாதிரி இருக்கும், எந்தமான மிஸ்டேக் பண்ணால் எவ்வளோ மைனஸ் மதிப்பெண் குறைப்பாங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். ஸோ OMR எப்படி இருக்கும் வேணும், மைனஸ் மார்க் எவ்வளோலாம் பண்ணுவாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது குறித்து உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க மறக்காமல் ஹால் டிக்கெட் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் சிரமம் இருக்காது. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.